சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமிகள் தாந்திரீஸ்வரம் தலத்தில் ஒரு தாந்திரி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்ததாகவும் பின்னர் அந்த இடத்திற்கு தாந்திரீஸ்வரம் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் பக்தர்களின் எதிரிகளை அழிப்பவர் என்ற நம்பிக்கையால் சத்ரு சம்ஹார மூர்த்தி என்று வணங்கப்படுகிறார். தாந்திரீஸ்வரம் தல வரலாறு பின்வருமாறு. சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமிகள் இவர் ஒரு சித்தர் அல்லது யோகி. இவர் திருச்சி மண்டல தீயணைப்பு நிலையங்களில் மகிட மரத்தடியில் கோயில் கொண்டு அருள் புரிகிறார் என்று கூறப்படுகிறது. தாந்திரீஸ்வரம் குடுமியான் மலையில் சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமிகள் தியானத்தில் இருந்தபோது ஒரு தாந்திரி மரம் இடி விழுந்து கருகி போனதை கண்டார். அந்த மரத்தின் சிறப்பை உணர்ந்து அந்த இடத்திற்கு தாந்திரீஸ்வரம் என்று பெயர் சூட்டினார் என்று நம்பப்படுகிறது. சத்ரு சம்ஹாரர் தன்னை வணங்கும் பக்தர்களின் எதிரிகளை அழிப்பவர் என்ற நம்பிக்கையால் சத்ரு சம்ஹார மூர்த்தி என்று பெயர் பெற்றார். சனி தோஷம் இந்த தலம் சனி தோஷத்தை போக்கக்கூடிய இடமாகவும் கருதப்படுகிறது. சத்ரு நாசம் இந்த கோவிலுக்கு சென்று சத்ரு நாசம் செய்ய பல பக்தர்கள் வருகிறார்கள். தலத்தின் சிறப்பு இந்த தலம் ஒரு சித்தர் தலமாகவும் சனிதோஷம் நீக்கும் தலமாகவும் கருதப்படுகிறது. சுருக்கமாக சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமிகள் தாந்திரி மரத்தின் கீழ் தியானம் செய்ததால் அந்த இடத்திற்கு தாந்திரீஸ்வரம் என்று பெயர் வந்தது. மேலும் அவர் தன்னை வணங்கும் பக்தர்களின் எதிரிகளை அழிப்பவர் என்ற நம்பிக்கையால் சத்ரு சம்ஹார மூர்த்தி என்று வணங்கப்படுகிறார்.